மறைந்த என்னுடைய தகப்பனார் தேங்க்யூ அப்பா. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் இன்றைக்கி நடிகனாக நிலச்சி நிற்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். என்னை விட சினிமா மேலே அவருக்கு தான் ஆர்வம் அதிகம் என்று மேடையில் கண்கலங்கிய ஆனந்தராஜ். எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 hours முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு 2 daysக்கு அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 daysக்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. என்னோட அதிகமாக நேசித்தவர் எங்கள் அப்பா. இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் ஒரு காரணம். ஸோ நான் வீட்டுக்கு போய் தான் கிளம்பி போகிறேன். அப்பப்போ எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம், உங்கள் கூட இருக்குன்றதுக்காக ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிக்கலாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்கிட்ட. என்னை முதுகில் குத்திட்டாங்க. நான் நடிக்கக்கூடாதுன்னு பெரிய ஹீரோக்களே என்னை வேண்டான்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய நடிகனாக இருந்து இதெல்லாம் சொன்னால் ஒரு பெரிய விஷயமா மாறும். ஆனால் நான் அப்படியா? ஒரு சராசரி நடிகன் இன்றைக்கி எங்களை முடிவு பண்ணுறது, என்ன முடிவு பண்ணுறது குறிப்பாக சொல்லலாம். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். இந்த படம் பார்த்தீங்களா, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல். என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேற யாராவது வேணாம். ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதுக்கு வேறு வழி தெரியல சார் எனக்கெல்லாம்.